வணக்கம். இன்று தமிழகமே ஒரு மகிழ்ச்சி கடலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வேறுபாடின்றி குதூகலத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளில் பார்க்கும் பொழுதெல்லாம் அது நன்றாக புலனாகிறது. ஒரே காரணம்தான், முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. இது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அரசியலில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி இப்படி 3 ஆண்டுகளுக்குள் அபரிமிதமான ஆதரவை பெற்று ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், வயது வேறுபாடு இல்லாமல், திசைகள் வேறுபாடு இல்லாமல் அனைவருடைய ஏகோபித்த அன்பையும் பெற்று மக்கள் மனங்களிலெல்லாம் இடம் பிடித்து ஆட்சியை கைப்பற்றுவது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். காலம் ஒன்றுதான் அறியும் யார் எப்பொழுது அரியணை ஏறுவார்கள் என்று. அந்த வகையில் இன்று இதோ முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. காலம் ஒன்றுதான் அறியும் எத்தனை காலம், எத்தனை தசாப்தங்கள் இந்த முதல்வர் விஜயின் காலம் இருக்க போகிறது, வெற்றி தரப் போகிறது, சாதனைகள் நிகழ்த்தப் போகிறது என்பது காலம் ஒன்றுமே அறியும். இதோ முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. முகலாயர்களினுடைய ஆட்சி காலம் 1526 முதல் 1857 வரை. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் 1857 முதல் 1947 வரை. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரசின் ஆட்சி காலம் 1947 முதல் 1967 வரை. திராவிட கட்சிகளின் ஆட்சி காலம் மொத்தமாக எடுத்துக்கொண்டமையானால் 1967 இருந்து 2026 வரை. இதோ இன்று ஆரம்பித்து விட்டது முதல்வர் விஜயின் ஆட்சி காலம். 2026 முதல் தொடங்கிவிட்டது. அந்த மகிழ்ச்சி தான் தமிழகம் மகிழ்ச்சி பெருக்கில் இருப்பதற்கு ஒரு காரணம். காலம் ஒன்றே அறியும் என்ன சாதனைகள் நிகழ்த்தப்பட போகின்றன, எந்த வெற்றிகள் குவிக்கப்பட போகின்றன, என்னென்னலாம் செய்ய காத்திருக்கிறார் என்று. இதோ முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் அனைவருமே மிகச் சிறப்பாக தமிழகத்தை ஒரு உயர்வான நிலையில் தான் வைத்து சென்றிருக்கிறார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1947 இருந்து 1967 வரை உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில், காமராஜனுடைய ஆட்சி காலம், ஏராளமான அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கல்வித்துறையில் ஏராளமான பள்ளிகள் நிறுவப்பட்டன. கல்வி கண் தந்த காமராஜர் என்ற பெயரை பெற்றார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆரம்ப காலத்தில் எல்லா மாநிலங்களையும் விட தமிழ்நாடு உயர் தொழிலில் சிறந்துவங்க செய்தார், உயர்நிலையில் இருக்க செய்தார். அதன் பின்னர் அதை திராவிட கட்சிகளின் கையில் கொடுத்து சென்றார்கள். 1967 முதல் 2026 வரை கிட்டத்தட்ட 59-60 ஆண்டுகள் அவர்கள் மக்கள் நலப்பணிகளில் ஆர்வம் செலுத்தினார்கள்.
மக்களினுடைய வறுமையை போக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார்கள். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளினுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். சத்துணவு திட்டம் உலகளாவிய புகழ் பெற்று மாணவர்களை ஈர்க்குமாறு, பள்ளிகளுக்கு ஈர்க்குமாறு செய்து வந்தது. முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அது காலை உணவு திட்டமும் அதனுடன் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. இவ்விதமாக திராவிட கட்சிகள் தாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நிலையாக நின்று மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் சேருமாறு செய்து தமிழகத்தை உயர்த்தினார்கள். இலவச அரிசி, இலவச வீடுகள், சமத்துவபுரம் போன்ற திட்டங்கள், எல்லா ஊர்களுக்கும் மின்சார வசதி, எல்லா ஊர்களுக்கும் போக்குவரத்து வசதி போன்றவைகள் எல்லாம் இந்த மக்களை சென்றடைந்த நல்ல திட்டங்கள். இன்று அந்த வரிசையில் முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய காலம் தொடங்கிவிட்டது. இதை ஒரு காலம் தொடங்கிவிட்டது என்றுதான் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்தில் கோலோச்சிய கட்சிகளைப் போலவே இவரும் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதிகள்? முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பெண்களுக்கு எல்லா பேருந்துகளிலும் இலவச பயணம், பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் மாதம், வேலையில்லா டிப்ளமோ பட்டதாரிகளுக்கு 2500 ரூபாய். இந்த மாதிரி நிதிநிலை சார்ந்த நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலைகள் வழங்குவதற்குரிய திட்டம், கல்வி கடன் வழங்கக்கூடிய திட்டம், தொழில் கடன் வழங்குவதற்குரிய திட்டம், அனைத்துமே நிதி சார்ந்த நிறைய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அவையெல்லாம் ஒவ்வொன்றாக வர போகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவித்த ஒரு திட்டம் தான் மிகவும் முக்கியமானது. ஊழல் இல்லாத அரசாங்கத்தை அமைப்போம். அரசாங்க பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட நான் எடுக்க மாட்டேன், என்னை சார்ந்தவர்கள் எடுக்க மாட்டேன் என்ற உறுதியை மக்களுக்கு அளித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் அவர் நிறைவேற்றி காட்டிவிட்டாரே ஆனால் சரித்திரத்தில் இடம்பெறுவது திண்ணம். ஏனென்றால் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே அனைவருமே அந்த உறுதியை எடுத்துக்கொண்டார்கள். அவரும் எடுத்துக்கொண்டார். மற்ற வாக்குறுதிகள் எல்லாம், பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகள் எல்லாம் படிப்படியாக யாராலும் நிறைவேற்றக்கூடியவைதான். ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா என்று எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைவேற்ற முடியுமா? முடியும். அதற்கு நெஞ்சுறுதி வேண்டும். அந்த நெஞ்சுறுதி அவரிடம் இருக்கிறது. சொல்வதற்கே ஒரு தைரியம் வேண்டும். அதை சொன்னார், செய்து காட்ட முடியும். மக்களுக்கு தேவையானதெல்லாம் அதுதான். தூய்மையான நிர்வாகம், அப்பளுக்கு இல்லாத நிர்வாகம். எல்லா அரசு அலுவலகங்களும் மக்களுக்கு தொண்டு செய்வர்களாக இருக்க வேண்டும். அரசு பணி இறைப்பணி என்பதை அனைவரும் உணருமாறு ஆட்சி நடத்த வேண்டும். எந்த அரசாங்க ஆபீஸுக்கு போனாலும் பிரச்சனை இல்லாமல் வேலை முடிகிறது என்பதை பொதுமக்கள் உணருமாறு செய்துவிட்டால் அதுதான் மிகப்பெரிய சாதனை. எல்லா காவல் நிலையங்களுக்கும் சென்றாலும் அன்புடன் வரவேற்று உபசரித்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கேட்டு அறிந்து அதற்கு தீர்வு கிடைக்குமாறு செய்தால் அதைவிட மக்களுக்கு என்ன வாக்குறுதி வேண்டியிருக்கிறது? ஆக இந்த வாக்குறுதி எல்லாம் செய்வதற்கு நெஞ்சுறுதி கொண்ட மக்களுடைய பேராதரவை பெற்ற ஒருவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும். அவரால் தான் செய்ய முடியும். அதை அவர் செய்வார் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் 234 தொகுதிகளிலும் அவரே நிற்பதாக எண்ணிதான் இந்த வாக்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது. பெரும்பாலான தொகுதிகளில் வேட்பாளர் யார் என்று கூட தெரியாமலேயே அவருடைய முகத்திற்காக அந்த விசில் சின்னத்தில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அவர் மேலுள்ள நம்பிக்கை. மக்கள் தூய்மையான நிர்வாகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எளிமையான நிர்வாகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
அரசு அலுவலகங்கள்லாம் மக்களின் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலையங்களில் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பகங்களாக இருக்க வேண்டும் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றுதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். உங்க விஜய் நான் வரேன் என்று அதற்காகத்தான் சொல்லி இருக்கிறார். மாற்றம் வேண்டும் என்று அவர் இதைத்தான் சொல்லி வந்திருக்கிறார். மக்கள் சக்தி பெற்ற ஒரு தலைவனால் இதை நிறைவேற்ற முடியும். அந்த வகையில் இதோ இன்று முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. நான் சொன்ன இந்த வாக்குறுதிகள் எல்லாம் காலப்போக்கில் நிறைவேற்றப்பட்டு மக்கள் மனதில் அவர் நீங்காது இடம்பெற்றவரே. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமராஜரனுடைய ஆட்சி காலம் இன்றும் வியந்து போற்றப்படுகிறது. பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி காலம், அவர்தான் நலத்திட்ட பணிகள் மக்கள் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்தவர். மூதறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலம் சமத்துவ உரம் கொண்டு வந்தவர். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலம் சத்துணவு தந்த சரித்திர நாயகன். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களையும் கொண்டு வந்தவர். 69% இடஒதுக்கீடு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றவர். அதை போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தவர். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அந்த வகையில் இவரும் சரித்திர சாதனைகளை பல புரிந்து இந்த 2026 முதல் முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது என்றுமாறு பல்வேறு தசாப்தங்களுக்கு தமிழகத்தை உயர்நிலையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று இறைவனை வேண்டி, அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் தர வேண்டும் என்று வேண்டி, இதோ இன்று விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. முதல்வர் விஜயின் காலம் தொடங்கிவிட்டது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.